رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீழு ஜன்னாயம் தஸ்னிம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? குர்ஆனின் துஆ என சொல்லப்படும் சூரா எது? இதுக்கான ஆன்சர் சூரா ஃபாத்திஹா. அல்லாஹ்வை நினைவு கூர்வதால் மட்டுமே உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன. எவ்வளவு கடினமான சூழ்நிலையையும் மாற்றும் சக்தி இந்த திக்ருகளுக்கு உண்டு. தினமும் சொல்கிற மாதிரி ஏராளமான திக்ருகள் உள்ளன. அந்த திக்ருகளிலேயே பெஸ்ட்டாக ஒரு 5 திக்ரை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். சொல்கிறதுக்கு நிறைய டைம் எடுக்காது, உது தேவையில்லை. ஆனால் ஒரு நாள் முழுக்க இபாதத் செய்த நன்மை கிடைக்கும். அதில் முதல் 4 திக்ருகள்: சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் தூயவன்; அல்ஹம்துலில்லாஹ், அகில உலகத்தை படைத்த அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும்; லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை; அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன். இந்த 4 வார்த்தைகளும் அல்லாஹ்விற்கு பிடித்த வார்த்தைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பிடித்த வார்த்தைகள். இந்த திக்ருகளை நாம் சொன்னால் நமக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தையும் நன்மையினால் எட்டிவிடலாம். மேலும் இந்த 4 திக்ருகளை ஓதுகிறவர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சந்ததியினரில் ஒருவரை விடுதலை செய்ததை போன்றவராவார். இதில் சுபஹான் அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தையை 100 முறை சொன்னால் 1000 நன்மைகள் எழுதப்படும் அல்லது 1000 தீமைகள் அளிக்கப்படும். மேலும் சூரியன் உதயமாகும் முன்னரும் சூரியன் மறைவதற்கு முன்னரும் சுபஹான் அல்லாஹ் இதை 100 முறை சொன்னால் 100 ஒட்டகங்களை தர்மம் செய்வதை விட சிறந்த கூலி கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை நன்மை மற்றும் தீமைகளை நிறுத்தக்கூடிய தராசை நிரப்பக்கூடியதாகும். அல்ஹம்துலில்லாஹ் என்று நன்றியுடன் கூறினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தரும் அருட்கொடைகளை அதிகப்படுத்துவான். சுப்ஹான் அல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி இதை சேர்த்து ஓதினால் வானம் மற்றும் பூமிக்கு இடையே உள்ள இடத்தை நிரப்பிவிடக்கூடிய அளவிற்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ் திக்ர்களிலேயே சிறந்த திக்ராகும். அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தை அல்லாஹ்வை அதிகப்படியாக புகழக்கூடிய வார்த்தை. சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர் இந்த 4 திக்ருகளை சொல்ல ஒரு 4 செகண்ட் தான் ஆகும். ஆனால் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்களை பெற நம் 2 கைகள் போதாது. அடுத்து 5வது திக்ர் சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி, அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து துதிக்கிறேன். இந்த திக்ரை 100 முறை சொன்னால் நம் தவறுகள் அழிக்கப்பட்டு வருகின்றன. அவை கடலின் நுரை போன்றது மிகுதியாக இருந்தாலும் சரி. இந்த ஒரு திக்ரை 100 முறை சொல்லிவிட்டால் போதும், நம் அனைத்து பிரச்சனைகளும் ஒரு நாளில் தீரும். இந்த 5 திக்ருகளும் சின்ன திக்ருகள் தான். இதை தொடர்ந்து ஓதி வந்தால் நிச்சயம் நம் விதி மாறும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். எந்த நேரம் உண்ணும் உணவில் பரக்கத்துள்ளது? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.